வடக்குல வந்து டக்ளஸ் செய்த இனப்படு கொலைகள், எத்தனையோ கொலைகள் இப்பயும் தோண்டி கொண்டுதான் இருக்காங்க. அது மாதிரி சாணக்கியன் சின்ன வயது மஹிந்த ராஜபக்சாட செல்ல பிள்ளை. அது மஹிந்த ராஜபக்சா செய்தது இன்றைக்கு கோத்தா செய்தது இன்னமும் முடிவு வரை இல்லை. அதுவல் தோண்ட போறதும் கிடையாது. இன்னைக்கு காணாமல் ஆக்கப்பட்டோர் எத்தனை பேர் தெருவில் இருக்கிறார்கள். இன்றைக்கு படம் போடுகிறார்கள். அரசியல் வந்து ஒரு படமாக மாறிவிட்டது. உண்மையாகவே தேசியத்தில் இன்றைக்கு எத்தனையோ எமது போராட்டத்தில் கையிழந்த காலிழந்த துன்பப்பட்டவர்கள் துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கார்கள். இன்னைக்கு இதே சாணக்கியனுக்கு இவ்வளவு பெரிய சொத்து எப்படி வந்தது தெரியாது. கேட்டா சொல்லுவார் என்ன எந்த தவப்பட்ட சொத்துண்டு. எல்லாருமே அரசியலுக்காக ஒரு நபர்களோடு சேர்ந்து விளையாடி விட்டு இல்ல இப்போது அவர் கூறுகின்றார், குடும்பத்தோடு இப்போது ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அஞ்சலி உரையாற்றுகின்ற போது டக்ளஸ் தேவானந்தா மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்ததை சாணக்கியனுடைய பார்வையில் பிழை என்றல்லவோ அவருடைய அர்த்தம் இருக்கின்றது. அவர் பிழை என்று தான் சொல்லுவார். அவர் மஹிந்த ராஜபக்ச செல்ல குடும்பத்தில் வந்தவர், இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டவை உடைக்க வந்தவர். அவர் நிகழ்ச்சி போய் தொட்டிருக்கு. சுமந்திர ஐயா, சத்தியலிங்கம் ஐயா, சிபிகே சிவாஜி 4 பேரும் கட்சியை நாசம் செய்யறதுக்கு கொஞ்சம் அடிவரடிகள் இருக்கு. அவங்க கொஞ்சம் வச்சிருக்காங்க. உண்மையாவே நீங்க ஒரு நபரா எடுத்து பார்க்கலாம். சுமந்திர ஐயாவோட பின்னால நிக்கிறோம் எல்லாம் இலங்கையில வந்து சட்டத்துல ஏதோ ஒரு ஓட்டைக்குள்ள ஒரு சின்ன சின்ன கேஸ்கள் இருக்கு. அதுகளுக்காக காப்பாற்றுவதற்காக இவருக்கு பின்னால இருக்கிறாரு. நாளைக்கும் நான் போய் சொல்லலாம், சுமந்திரன் ஐயா நாங்க செய்த போல நீங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, நாங்கள் தேசியவாதியத்தான் இருப்போம், நாங்க அந்த 60,000 மாவீரருக்கும் 3 லட்சம் மக்களுக்கும் நான் ஒரு காலமும் விலை போக மாட்டேன். இந்த இனிவரும் தேர்தலில் கூடி இந்த இலங்கை தமிழரசு கட்சியை எதிர்த்து நான் பயங்கரமான பிரச்சாரங்கள் செய்வேன். இதே நிலைமை தோன்றுமா இருந்தால் இந்த 4 பேரையும் உண்மையாகவே நான் சுமந்திரனிடமோ சாணக்கியனிடமோ டாக்டர் சிபிகே சிவஞானம் சத்தியலிங்கம் போன்ற ஆகிட்ட கேட்கிறேன். உடனடியாக பொதுச்சபையை கூட்டி புதிய தெரிவுகளை தெரிந்து புதிதாக தெரிவு செய்யட்டும் பார்ப்போம். ஏதாவது ஒரு பில் இருந்தால் செய்தால் உண்மையாகவே போற்றக்கூடியவரால் ஒரு நபர் பாராளுமன்றத்திலே தேர்தலை கேட்டு தோற்றுவிட்டால் என்ன அவருக்கு பதவி மக்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டார். எப்படி வடக்கு கிழக்கில் உள்ள இத்தனை தமிழ் மக்களையும் புலம்பெயர் தேசத்தில் உள்ள தமிழ் மக்களையும் உங்களால் எப்படி கட்டி காப்பாற்ற முடியும்?